ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக. ஆழ்வார் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராகிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். லக்ஷ்மீநாத சமாரம்பம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுதம் பதாம்புஜம் யுக்ம ருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாய மேனே. அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா இவ தயஸ்தனயா பூதீஸ் சர்வம் எதேவ நேமேனே மதத்வயானாம். ஆத்யஸ்ன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமதத்தங்கிரி யுகலம் பிரணமாமி மூத்னா. பூதம் சரஸ்யம் மகதாக்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேனும் பரகால யதீத்ரம் மிச்ரான் ஸ்ரீமத் பராங்குசமும் பிரணதோஸ்மி நித்யம். அனைவருக்கும் நமஸ்காரம். மார்கழி மாதத்தில் திருப்பாவையின் உபன்யாசத்தை அனைவரும் கேட்டு எனக்கு பெரும் ஆதரவு அளித்ததற்கு அனைவருக்கும் மிக மிக நன்றி. முக்கியமாக இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு வர காரணமாக இருந்த பாகவதர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நன்றியையும் தெரிவிக்கிறேன். அடுத்ததாக எல்லாரும் விரும்பி கேட்ட ஆழ்வார்களுடைய திருக்கதையை கூறலாம் என்று மேற்கொண்டு இருக்கிறேன். இப்பணியை செவ்வனே செய்வதற்கு அனைவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும் என்று நினைத்து வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். இவ்வாறு ஆழ்வார்கள் கதையை சொல்வதற்கு முன்னர் குரு பரம்பரை என்றால் என்ன, ஆழ்வார்கள் எப்படி வந்தார்கள் என்று ஒரு முன்னறியை கூற விழைகிறேன். அதாவது பெருமாள், காக்கும் கடவுள் பெருமாள். அந்த பெருமாள் மேலே மட்டுமே காத்து கொண்டு இருந்தால் ஜீவராசிகள் அனைவருக்கும் எவ்வாறு கடாட்சம் கொடுப்பது என்று யோசித்து ஜீவாத்மாக்களாக நம்மையெல்லாம் பிறக்க வைத்தார். அவர்களுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து மற்ற 6 இருக்காங்க இல்லையா, 6 அறிவு கொண்டன்னு சொல்லிட்டு ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு என்று 6 அறிவு உள்ள மனிதனாக நம்மை பிறக்க வைத்தார். ஏன்னா ஜீவாத்மாக்கள் சரீரத்தை கொண்டு ஞானத்தையும் கொடுத்தார். அதுதான் 6வது அறிவுன்னு சொல்கிறோம். அந்த ஞானத்தை கொண்டு பகவானை வழிபட வேண்டும் என்று குறித்தார். பிறகு வந்தவர் ஜீவாத்மாக்கள் உலகத்தில் வந்த உடனே என்ன பண்ணாங்க, அவர் எதற்காக படைத்தாரோ அதை தவிர்த்து, கடவுளை வணங்குவதை தவிர்த்து, நான் சுதந்திரமானவன், என் இஷ்டப்படி தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் விருப்பப்படி நடந்தார்கள். உடனே அதற்கு பிறகு திரும்பவும் பகவான் என்ன நினைக்கிறாரு, இவங்களுக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் ஆள் இல்லை, அதனால் நாம் வழிகாட்டி நம்ம இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று கூறி என்ன பண்ணுறாரு, வழிகாட்டுவதற்காக என்ன பண்ணுறாரு, அவரே பல அவதாரங்களை எடுத்து பூமிக்கு ராஜானா இப்படி தான் இருக்கணும், மனிதன்னா இப்படி தான் வாழணும், எந்த தப்பும் செய்யக்கூடாது என்று பல யுகங்களை ஏற்படுத்தி யுகத்திற்கு ஒரு அவதாரங்களையும் எடுத்து எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்தையும் விளக்கி கூறினார். அப்படி செய்தும் மனிதனால் அவ்வழியை கடைபிடித்து நடக்க முடியவில்லை.